ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2024 இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ அவங்களோட மேமை தான் மீட் பண்ணுறான். ஆன்சனுக்கு அப்படி ஏற்பட்ட விஷயத்தை கேட்டதும் நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். டைரக்டர் மேடம் தான் என்கிட்ட ஓடி வந்து ஆன்சனை அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற விஷயத்தையே சொன்னாங்க. உடனே அங்கே போய் பார்க்கும்போது அப்போ ஆன்சன் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தா. இது நடக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அந்த காசு காணாமல் போனது தான். எக்ஸாம் ப்ரெஷரால தான் அவள் அப்படி இருக்கா. போக போக சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் மற்ற பசங்களெல்லாம் படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆன்சனை நான் நம்பாமல் போயிட்டேன். அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவட்ட நான் பேசியிருந்தேன்னா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையே ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இதில் உங்கள் தப்பு எதுவும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, இது ஆன்சனோட ஸ்கிராப் புக், மேபி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் கிளாஸ் பசங்க அவளுக்காக எழுதுனதும் இவ அவங்களுக்காக எழுதின விஷயங்களும் இருக்கு. வாங் கியூவோட ஃபோட்டோக்கு பின்னாடி கூட நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. ஸோ நேராக இப்போ வாங்க மீட் பண்ணி அதை காட்டுறான். அதை படித்து பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன், இப்போ எதுக்காக என்கிட்ட இதை காட்டினேன், எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு நாவல் எழுதுறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறேன்? ஃபேக்டை எழுதுறதை விட ஃபிக்ஷனாக எழுதுறது தானே பெட்டராக இருக்கும். எதுக்காக உண்மையை கண்டுபிடிக்கிறதுல இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறேன்னு கேட்கும்போது இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, உனக்காக தான் கேட்குறேன் வாங். 30% ஜெனியூனையும் 70% போலியாவுமே வாழ்க்கை ஃபுல்லாக உன்னால் வாழ்ந்துட முடியுமா? கடைசி வரைக்கும் இதை மறைச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா? இதே உன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்போவோ உண்மையை சொல்லியிருப்பேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை வாங். எப்போவுமே ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லும்போது சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் பண்ண விஷயத்தால தான் ஆன்சன் இறந்து போனான். உனக்கு இது போதுமா? சந்தோஷமான்னு கத்த. ஆன்சன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். உனக்கு அக்கறை இருந்தா நாளைக்கு இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவன் இங்கே உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஹீரோ கியூவை மீட் பண்ணி, இது நீ ஆன்சனுக்காக எழுதுனது தானே, அவன் மேலே உனக்கு அக்கறை இருந்தா நாளைக்கு விஷிங் ட்ரீ பக்கமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர, கியூ அங்கே தான் நின்றுட்டுருக்கான். இந்த இடத்துல தான் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது வந்து நிறைய ப்ரே பண்ணியிருந்திருப்பாங்க. கியூ ஒரு நல்ல ஃபேமிலியில் அழகான பையனை கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பான். வாங்க ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இப்படி எதுவுமே நடக்கல. ஸோ அப்படி 3 பேரும் வேண்டிக்கிட்டதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 4 பேரும் இதே இடத்துல தான் மீட் பண்ணியிருக்கோம் ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ நாங்கள் நிறையா வேண்டிக்கிட்டோம், இப்போ தான் புரியுது அதில் எதுவுமே நடக்கல. சரி, நீ எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு கேட்கும்போது ஆன்சன் உனக்காக எழுதுனது 12 வருஷத்துக்கு அப்புறமா அதனோட ஓனர்கிட்டயே வந்து சேருதுன்னு கொடுக்குறான். ஹீரோயினும் இவ்வளவு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா. எனக்கு இந்த லெட்டர் எழுதும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியெல்லாம் கேம்ஸ் விளாண்டு வின் பண்ணியிருப்போம். அப்புறம் நைட் நம்ம சீக்ரெட்டெல்லாம் கூட ஷேர் பண்ணிப்போம்ல. ஃப்யூச்சரில் நீ தைரியத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இந்த பிரின்சஸை காப்பாற்ற எப்போவும் இந்த மாவீரன் இருப்பான். என்ன ஆனாலும் சரி, எப்போவுமே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்சன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா. அடுத்து வாங்காக நம்ம ஹீரோயின் எழுதுனதை கொடுக்குறான் ஹீரோ. அவனும் அதை அங்கே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இதை எழுதும்போது எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டான எமோஷனலாக தான் தோணுது. உன்னோட ட்ரீம் ஃபிலிம் ஸ்கூல்லையே கண்டிப்பாக நீ சேருவேன். இது நம்ம எல்லாரோட புது ஆரம்பம். நம்ம ட்ரீம்ஸை நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் நீ ஒரு ஸ்டாராக வரப்போகிற. உன்னோட டேலண்ட்ஸால் உன்னோட ஃபேன்ஸை நீ வின் பண்ண போகிற. அண்ட் கடைசியாக உன்கிட்ட நான் சாரியும் கேட்க போகிறேன். முன்னாடி அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நான் அப்படி பேசியிருக்க கூடாது. பெரியவங்களோட பிரச்சனையை பெரியவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. பட் நான் அந்த டைமில் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன். எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். பட் ஐ ஹோப் ஒரு நாள் நம்ம திரும்பவும் பழைய மாதிரியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்க போகிற நாளும் வரும்னு சொல்லி எழுதியிருக்கா. இது 2012 மேலே எழுதின லெட்டரு. இப்போ அதை படித்து அழுதுகிட்டே வாங்கும். சாரி கேட்க வேண்டியவன் நான் தான். என்னை மன்னிச்சிடு ஜியாங். நான் பயந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் உன்கிட்டேருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். எனக்கு தெரியும் நான் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா பாஸ்டில் நடந்த எதையுமே இந்த மன்னிப்பால் மாற்ற முடியாது இல்லையா? இந்த 12 வருஷம் ரொம்ப சீக்கிரம் ஓடி இருக்கலாம். ஆனால் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து ஆன்சனோட பேரை சரி பண்ணியிருக்கணும்னு அவன் சொல்ல, கியூவும் இப்போது இத்தனை வருஷத்தில் ஆன்சன்கிற பேரை கேட்டாலே பயங்கரமான கில்ட்டினஸ் வந்துடும். ஸோ அந்த பயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மெமரிஸை நான் நினச்சி கூட பார்க்காம இருந்தேன். சொல்லப்போனால் இதனால தான் நானும் வாங்குமே பேசிக்காமையே போயிட்டோம் கிராஜுவேஷனுக்கு அப்புறமா. அப்படியே விட்டா காலமே எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னு நினச்சோம். அதனால தான் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தோம். உன்னை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் தான் அவாய்ட் பண்ணேன். ஆனால் அந்த பழைய மெமரிஸ்
துரத்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கே ஓடினாலும் அது சரியாகாதுன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல, ஆன்சன் காசை திருடிட்டான்னு போய் சொல்லி யார் ஃப்ரேம் பண்ணதுன்னு ஹீரோ கேட்குறான். நான் தான் கொஞ்சம் காசை எடுத்து ஆன்சனோட பவுச்சில் போட்டேன். என் அக்காவை பற்றி அவள் தப்பாக பேசினா. ஸோ பண்ணாத தப்புக்கு ஒருத்தர் தப்பாக பேசும்போது எப்படி இருக்குன்னு அவளை ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சி பண்ணேன். ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது என் அக்கா மட்டும் தானே. ஸோ அவளுக்கு அந்த வழியை கொடுக்கணும்னு தான் நினச்சினே தவிர இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி அந்த மொத்த காசு போச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் அன்னைக்கு நைட்ல இருந்தே எனக்கு தூக்கம் போயிடுச்சு. கண்ணை மூடினாலே ரூஃப்டாப்பில் ஆன்சன் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, பார்த்தீங்களா ஆன்சனோட ஒரு ஃப்ரெண்டு அவளை பொய்யா ஃப்ரேம் பண்ணா. இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாம் தெரிஞ்சும் அவளுக்காக ஒரு துளி கூட பேசாமல் நின்னான். வாங்க அந்த காசை எடுத்து ஹீரோயினோட பவுச்சில் போடும்போது கியூ பார்த்துட்டா. பட் அந்த டைமில் தான் அந்த லோக்கல் பையன் இவட்ட மிரட்டி ஒன்று காசை கூட இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான். அந்த டைமில் எனக்கு காசு தேவைப்பட்டதால வாங்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் பண்ண தப்புக்கு இவளும் துணை போயிருக்கா. ஆனால் அந்த மொத்த காசும் எப்படி காணாமல் போச்சுன்னு யாருக்குமே தெரியலை. ஸோ இப்படி ஒரு ஃப்ரெண்டா ஆன்சனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல விடுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களோட சுமையை இங்கே இறக்கி வச்சிட்டீங்க இல்லையா? என்னோட மிஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் அவகிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் எழுதுங்க. மேபி ஆன்சன் இதை கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். ஸோ 2 பேருமே எழுத ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி 2012 காட்டுறாங்க. கியூ வாங்கிட்ட வந்து எப்படியோ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், நீயும் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டு எல்லாம் சரியா போயிடும்னு சொல்ல, அவ என்னை மன்னிக்கவே மாட்டான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான். இப்படி இவங்க பேசுறத ஹீரோ கேட்டுட்டான். நாளைக்கு வாங்கு பர்த்டே, ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பா நீயும் வரணும்னு சொல்லி குட்டியா ஒரு லெட்டர் எழுதி அவ அதை நோட்ல கொஞ்சம் முன்னாடி அவளுக்கு தெரியற மாதிரி வச்சுட்டு போயிட்டேன். அதை ஒரு பொண்ணு தண்ணி எடுக்கிறங்கிற பேர்ல தட்டி விட்டுட்டா நம்ம ஹீரோயின் பார்க்கவே இல்லை. இப்போ நேராக ஒரு புக் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கா. வாங்கு பர்த்டே வரப்போதுன்னு இவளுக்கும் தெரியும்ல. ஸோ அவனுக்கு கிஃப்ட் பண்ணலாங்கிற மாதிரியே ஒரு புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அதை படிச்சு பார்த்துட்ட. இல்லையே நான் சும்மா தான் பார்த்தப்பா அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுட்டு போயிட்டா. இங்கே கியூவை காட்ட அவள் லாக்கர்ல ஹீரோனோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் கிளிப் பண்ணி வைக்கிறா. தென் இப்போ திரும்ப கிளாஸ்ல காட்ட பேசுன்னு சொன்னா வாங்க பேசவே மாட்டான். இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயான்னு ஹீரோயினை கேட்கும்போது ஃப்ரீ தான் எங்கடி போலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பேசிடுவோன்னு எந்திரிக்கும் போது அவளே கிளம்பிட்டா. அப்புறம் என்ன தனியாக உட்காந்துட்டு இருக்க. இப்போ கியூ வந்ததும் எப்போவும் 3 பேர் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த டைம் அவள் இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்ணேன்னு கேட்க உன் பிரச்சனையை நீ தான் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் கேட்குறா. பட் அவ்வளோ இல்லை, நீ அவனோட போயிட்டு வா, நான் வந்தா அவன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போக, நீ நாளைக்கு வரலனா வாங் அவனோட பர்த்டே பார்ட்டியில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு கூப்பிட்டா கூட இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட் ரூமில் வந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. லாஸ்ட் பர்த்டே இங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. என்னதான் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாலும் திரும்பவும் வந்து பேசி ஒன்றா சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்தவன் நேராக கடைக்கு தான் ஓடி வர அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு போல. பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீ பிஸியாக இருக்கியா? என் ஆன்ட்டி பார்பிக்யூ கற்று தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ விஷிங் ட்ரீக்கு வந்துரு, அந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ அடுத்த நாள் நைட்டு ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு கால் பண்ணா. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன், உன் பேக்ல இருக்கு பாருங்கிறான். என்ன அவனை கேட்டா பேக்ல இருக்குன்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா வாங்க கீவை வாங்கணும்னு நினைச்ச அந்த புக்கை ஹீரோ வாங்கி உள்ள வச்சிருக்கான். கரெக்டா வாங்கு கீயும் வராங்க. அவ வரலனா என்ன பர்த்டே அன்னைக்கு இவ்வளோ சோகமாவா இருப்பேன்னு சொல்லிட்டு கியூ கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா வாங் ஹீரோயினை பார்த்ததும் ஓட பார்க்க நில்லு பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் நின்னுக்க அவன் ஆன்சன்னு மட்டும்தான் கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் வாங் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்றா. நீ கண்டிப்பா வந்துருவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, உனக்கு என்னடா தெரியும், என்ன வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, ஜியாங் மட்டும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமான்னு சொல்ல, எல்லாம் பயந்துட்டு தான் கூப்பிடல, ஒரு நோட் கூட எழுதி வச்சேன், மேபி நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி விடு நம்ம பர்த்டே பார்ட்டியை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானம்மா. ஹாப்பி பர்த்டேன்னு கேக்கை ஊதி ப்ளோ பண்ணிட்டு வாங்க சிப்ஸை ஒன்றா சாப்பிடலான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்குக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. சன்ரைஸ் அப்போ ப்ரே பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமாமா. ஸோ நாளைக்கு எல்லாரும் வரலான்னு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு இருக்க, சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்காங்க. அப்போ கியோ நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, அதோ வந்துடுன்னு சொல்லிட்டு போக இதை யூஸ் பண்ணி வாங்க உண்மை சொல்ல ட்ரை பண்ணுறான். நீ எனக்கு என்கிட்ட சண்டை போட்டப்போ நைட்டு போய் நான் நிறைய திங்க் பண்ணேன், நீ ஒருத்தரை பற்றி தெரியாமல் தப்பாக சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் அப்போவே என் அக்காட்ட போய் கேட்டேன், பட் அவங்க அன்னைக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, அதே நேரம் நீயும் தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு இவ சொல்ல வாங் நான் தான் சாரி கேட்கணும், என்னோட பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்,
பெரியவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு தெரியாம நான் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதை நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டேன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு புரியுது, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நானுமே உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்ல வரும்போது கரெக்டா கியூ வந்துட்டா. ஸோ மேற்கொண்டு அதை பத்தி பேசவே இல்லை. ஸோ அந்த உண்மையை ஹீரோயின் கிட்டே இவன் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் காலையிலேயே வந்து ப்ரே பண்றாங்க. இப்போ 2024ல அதே இடத்துல உட்காந்துட்டு தானே கியூவும் வாங்கும் நம்ம ஹீரோயின்காக எழுதினாங்க. ஸோ அப்படி அவங்க எழுதின விஷயத்த அங்க மரத்துல கட்டிவிட, அதே நேரம் 2024ல ரொம்ப சந்தோஷமா ப்ரே பண்ணிட்டு வாங்க போலான்னு கூப்பிடும்போது வாங்குக்கு ஒரு விஷிங் லெட்டர் கிடைக்குது. மேபி 2024ல கட்டினது இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க விட்டுட்டு போயிட இவனும் இருங்கப்பான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமா இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ மாறிட்டாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டே 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. தென் அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஃபியூச்சர் ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அந்த மில்க் காசு காணாமல் போச்சல, அதில் உன்னை ஃப்ரேம் பண்ணது நம்ம உண்மையை சொல்ல வரும்போது அந்த பிரச்சனை ஏற்கனவே சால்வ் ஆயிடுச்சு, நாங்களே அதை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பணம் எப்படின்னு தெரில தானாகவே வந்துருச்சுன்னு சொல்கிறா. நீயாவே கண்டுபிடிச்சிட்டியா? அப்போ உன்னோட டைம் லைனில் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு போலயே. பாஸ்டில் நடந்த விஷயத்துக்காக உங்களோட எனர்ஜி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கவே வேணாம். இப்போதான் ஒரு பெரிய விஷயத்துலேருந்து மீண்டு வந்திருக்கேன். என்னோட பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே என்னை நம்பாமல் போயிட வேற வழியே இல்லாமல் நான் ரூஃப் டாப்க்கு போயிட்டேன். அன்னைக்கு ஜியாங் மட்டும் என்னை வந்து காப்பாற்றலன்னா இப்போ உங்க கூட பேசுறதுக்கு நான் இருந்திருக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா? அவன் தான் உன்னை காப்பாற்றினானான்னு கேட்கும்போது, ஆமாம், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ். இந்த 18 வயசு ஜியாங்க மீட் பண்ண வச்சதுக்கு. ரொம்ப அருமையான பையன், பார்க்குறதுக்கு கோல்டாக இருப்பான், பட் ரொம்ப கைண்டான ரொம்ப கேரிங்கான பையன். எனக்கு கால் பண்ணி என்னோட உலகத்துக்கு அவனை வர வச்சு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களால தான் நான் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இதை நினச்சி 2024 ஹீரோவுமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே திரும்ப நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ண அவள் எடுக்கவே இல்லை. அப்போ கரெக்டாக இந்த ஹீரோ லாலிபாப் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை ஒன்று பிச்சு அவள் வாயில் வச்சு விட்டுட்டு இவன் ஒன்று பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் ஓல்ட் ஜியாங்க்கு குட் பை சொல்லிட்டேன், இனிமேல் பேச போகிறதே கிடையாதுன்னு சொல்ல, அப்போ என்னோட நம்பரை சேஞ்ச் பண்ணு போலையேன்னு யோசிக்கிறான் இவன். அதெல்லாம் நீ பண்ண வேணாம், நான் உன்னோட நேமை சேஞ்ச் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு கைண்டான கேரிங்கான என்னோட கிளாஸ்மேட் ஜியாங்னு சொல்லிட்டு நேமை சேவ் பண்ணி காட்டிட்டு இருக்கா. அப்போ இதுல வேற ஃப்ளேவர் கிடைக்கலையே அப்படிங்கும்போது தோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்கா. அதே நேரம் 2024 ஹீரோவை காட்ட நம்ம குட்டி ஹீரோயின் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஃபோன் தான் ரிப்பேர் ஆயிடுச்சோன்னு நினச்சிட்டு மொபைல் ரிப்பேர் ஷாப்க்கு வந்திருக்கான். அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, பட் இந்த நம்பர் மட்டும் போகவே மாட்டேங்குதுன்னு கேட்கும்போது கடைக்காரரே அவரோட மொபைல்லேருந்து கால் பண்ணி பார்க்குறாரு. அந்த நம்பர் சர்வீஸ்லேயே இல்லைன்னு வருது. ஸோ இது மொபைல் பிரச்சனை மாதிரி தெரில, நம்பர் பிரச்சனை மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதே நேரம் 2012 இருக்க குட்டி கியூவை காட்ட அவ கையில் அந்த விஷிங் பேப்பர் இருக்கு. இவளுக்கும் 2024ல் கியூ எழுதின விஷிங் லெட்டர் கிடைச்சிருச்சு போல, கரெக்டாக தெரியல. தென் இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸில் இவங்களோட 3rd மோக் எக்ஸாம் வரப்போது, நல்லா எழுதணும்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. கோவோட நடவடிக்கையே சரியில்லை, என்னாச்சுன்னு கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கடைக்கே வாங்கையும் கியூவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவங்களுக்காக அவனும் சேர்ந்து குக் பண்ணி வெரைட்டியாக ஃபுட்டை கொடுக்குறான். ஜாலியாக அதை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போதான் நம்ம ஹீரோயினோட ஸ்கிராப் புக்கில் வாங்கு கீயும் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை தான் 2024ல் ஹீரோ வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை பற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அகைன் இப்போ திரும்ப கிளாஸ்க்கு வரேன். கு ஒரு மாதிரியே இருக்கான், என்னாச்சுனே தெரில. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்க, ஒரு வேளை அதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கூட அவன் நினைக்கலாம் இல்லையா. எல்லா எக்ஸாம் ப்ரெஷரால இருப்பான், சரியாயிடுவாங்கிற மாதிரி சொல்கிறான் ஹீரோ. ஆனால் அவன் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மாவுக்கு இன்னுமே உடம்பு நல்லா ஆகலை. ரீசெண்டாக பண்ண சர்ஜரி எல்லாம் சும்மா டெம்பரரியாக பண்ணது தான். அவங்க ஃபுல்லாக ரெக்கவர் ஆகணும்னா எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாமா. மெடிசனுக்கு மட்டுமே 10,000 யானும், அந்த சர்ஜரிக்கு 1 மில்லியன் யானும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட இவன் கடன் கேட்பான் இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. எப்போ பார்த்தாலும் காசுன்னு கேட்டுட்டு இருக்க, போய் அப்பனை விற்று வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்கூலில் ஹீரோவை காட்ட கிளாஸில் அவன் ஒருத்தர் தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அவனையே பார்த்து நம்ம ஹீரோயின் இப்போ கிட்ட வந்து, கிளாஸில் என் பேரை வச்சு ஒரு நாவல் பரவச்சே, அது நீ தானே எழுதுனேன்னு கேட்குறா. ஆமாம், நீ அப்போ என்ன அடிக்கடி சுற்றி வந்துட்டே இருந்தியா, அதனால தான் உன்னோட நேமை யூஸ் பண்ணேன்னு சொல்கிறான். நான் படித்ததில் நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருந்தது, அது ஏன் நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, நாவல்ங்கிறது வாழ்க்கை மாதிரி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகள் நிறைஞ்சிருக்கும்.
ஸோ எண்டிங்னு ஒன்று இல்லாமல் இருந்தாதான் அதை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே நான் எப்போவும் எண்டிங் எழுத மாட்டேன். சரி, உன்னோட நாவலை நானுமே படிச்சிருக்கிறதால நானுமே உன்னோட ஒரு ரீடர் தான். ஸோ எப்போவுமே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ அதை நிறுத்தவே கூடாதுன்னு சொல்ல அவன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ அதனோட கம்ப்ளீட் வேர்ஷனை என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்க யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு நான் இன்னும் எண்டிங்கே எழுதலை இல்லையாங்கிறான். அதில் நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவன் எழுதின அந்த அன்ஃபினிஷ் நாவலை பப்ளிஷ் பண்ணுவா போல. இது மூலமாக நீ ஃபீட்பேக்கை டெய்லியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து அதனோட எண்டிங்கை ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் நம்ம ஹீரோ சொல்கிறான். பல வருஷத்துக்கு அப்புறமா கடைசியாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் ஏதோ டான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோயினும் இல்லை 2 பேரும் பிரியவே கூடாது, அது ரொம்ப சேடாக இருக்கும், 2 பேரும் சேம் சிட்டியில் ஒன்றா வாழ்கிறாங்க, இது நல்லா இருக்கும்னு சொல்கிறா. ஸோ அப்படி ஹீரோயின் விட்டு போக ஹீரோ அவளை பிடிச்சு 2 பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதே நேரம் 2024 ஹீரோவோ இந்த கதையை வேற மாதிரி எழுதுறான். எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே அவனுக்கு அப்ரோச் பண்ண தைரியமே வரல. கிராஜுவேஷன் ஃபோட்டோவில் கூட 2 பேரும் தனித்தனியாக நிற்க ஒரு ஃபோட்டோவை கூட 2 பேரும் சேர்ந்து எடுக்கல. ஹீரோயின் ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அவனுக்கு தைரியம் வரல. கிராஜுவேஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு கம்ப்ளீட் பண்ண நாவல் பேப்பர்ஸோட அவளோட நிழலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரூஃப் டாப்க்கு போனான். பட் அவளை காப்பாற்ற தவறிட்டான். அந்த நாள் நைட் அவனை விட்டு நிரந்தரமாக போயிட்டா. ஒரு வெளிச்சம் போல ஒரு நாள் அவ திரும்பி வருவான்னு ஏக்கத்தோட நம்பிக்கையோட ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி இப்படியே இந்த நாவல் முடியுதுன்னு ஃபியூச்சர் ஹீரோ எழுதுறான். அப்படியே கட் பண்ணி 2012 காட்ட இப்போ வேக வேகமாக போய் டீச்சர் ஜோனு யாரையும் மீட் பண்ண போகிறான். அவங்க கிளம்பிட்டாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பின்னாடியே வாங்கோட அக்காவும் அவரை மீட் பண்ணுன்னு சொல்ல அதே பதில தான் இவங்களுக்கும் சொல்கிறாங்க. தென் கட் பண்ணா இப்போ கிளாஸில் எக்ஸாம் போயிட்டுருக்கு. எல்லாரும் எழுதிட்டுருக்க. வாங் வேக வேகமாக எழுதிட்டுருக்கான். டைமை பார்த்து சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு யாருக்குமே தெரியலை. ஐயோ, இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, நான் நல்லாவே எழுதுறேன்னு ஹீரோயின் புலம்பிட்டு வரா. அப்புறம் இந்த கூவை பார்த்தியா பாதியில எழுந்திரிச்சு போயிட்டான். அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவனை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு உன் படிப்பில் நீ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ எழுதுனா அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பரவாயில்ல, முன்னை விட வாங்கி இப்போ முன்னேறிட்டான். எப்பவும் பொழுக்கியோட சண்டை போட்டு போக நம்ம ஹீரோயினை விட ஹீரோ மார்க் எடுத்துட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னை விட மார்க் எடுத்துட்டேன், பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உன்னை நான் பீட் பண்ணிடுவேன்னு சொல்ல குட் லக்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூவோடது பார்த்துட்டு எப்போவும் டாப் 5ல வர பையன் இப்போ 57வது ரேங்க்ல இருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல இவங்களுக்கு. ஸோ இப்போ மேம் அவனை கூப்பிட்டு ஸ்கூலே உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கு, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை மேம், இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாமில் நல்லா பண்ணுவேங்கிறான். கரெக்டாக அந்த வழியாக வந்த ஹீரோ அதை கேட்கும்போது நீ எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கும் புரியுது, பட் இவ்வளோ நாள் படித்து கடைசியில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொல்லும்போது கவலையே படாதீங்க மேம், ஃபைனல் எக்ஸாமில் நான் நல்லபடியாக எழுதுவேன், அதுக்கு தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறான். அதே நேரம் இப்போ 2024 ஹீரோவை காட்டேன். என்னதான் ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சு போயிருந்தாலும் கண்டிப்பாக டைம் அவங்கள சேர்த்து வைக்குங்கிற மாதிரி நாவல் எழுதிட்டு இருப்பான் போல. திடீர்னு பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஏதேதோ கனவெல்லாம் வர என்னடா இதுங்கிற மாதிரி எழுந்திருக்கிறான். இடமே வேற மாதிரி இருக்கு. பாலடைஞ்ச ஒரு ரூம்குள்ள தானே இருப்பான். இங்க பார்த்தா எல்லாம் நீட்டா இருக்கு. இன்னும் கனவை விட்டு எந்திரிக்கியாங்கிற நினப்புல தான் இருக்கான். அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் நிஜம். இது என்ன ரூம்னே தெரியலையே, இப்படி நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கடன்கார ஃப்ரெண்ட் ஆயிட்டான்ல, அவனுக்கு கால் பண்ணி கேட்டா நீ யாருன்னே தெரியாது, ஏதாவது கடன் வேணும்னா சொல்லுப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பா அவனுக்கு இவனே எழுதின ஒரு புக் கிடைக்குது. இந்த புக்கை நானா எழுதினேன், எனக்கே தெரியலையேங்கிற மாதிரி அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இதை நான் தான் எழுதியிருக்கேனான்னு சொல்லிட்டு ஃபோன் எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவனுக்காக கொடுத்த அந்த 2 புக் கிடைக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணா நீ ஒரு நல்ல ரைட்டராக வரணும்னு நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா. அது படிக்கும்போதே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ டைம் ரிவர்ஸ்ட் ஆகிருச்சா, நீ இதை எழுதியிருக்கனா கண்டிப்பா நீயும் உயிரோடு தானே இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபோன் எங்கன்னு சொல்லி பாக்ஸ்குள்ளே இருக்குமான்னு தேடி பார்த்தா அதில் இவங்க அப்போ எடுத்த கேமராவும் குரூப் ஃபோட்டோவும் முதல் கிடைக்குது. இப்போ இவனுக்கு இது எல்லாமே நடந்தது ஞாபகம் இருக்கு. அப்புறம் நாவல் பேப்பர் கிடைக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இதை எழுதணும், ஆன்சன் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்க குரூப் ஃபோட்டோலேருந்து 2 பேரோட தனியாக கட் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷம். எனக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு தேட
அடுத்து ஹீரோனுக்கு தான் கால் பண்ணி பார்ப்போம் போல, சர்வீஸ்லேயே இல்லைன்னு வருது. சரி ஓகே, ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ் இவனுக்கு தெரியும்ல, அங்கே போய் கேட்டா வேலைக்காரம்மா தான் கதவை திறக்கிறாங்க. ஓனர் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் அப்ராட்ல இருக்காங்களாமா, எப்போ வருவாங்கன்னே தெரியாதாமா. சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் டோர்மேனாக இருந்தானே அங்கே போய் பார்த்தா அவன் அங்கே இல்லை. கியோ இருப்பாளே நைட் கிளப்க்கு வந்து கேட்டா அப்படி யாருமே இங்கே வேலை செய்யவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, உட்காந்து அவன் பாட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு வந்து ரோஸை இவன் பக்கத்தில் வச்சுட்டு போயிடுச்சு. அதை எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு, 410 அதில் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ இவன் வேகமாக ஓடி வந்து அவனோட புக்ஸில் அந்த 410 பேஜை எடுத்து பார்க்க அதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. மேபி அட்ரஸோ என்னமோ தெரியலை. அதே நேரம் 2012 காட்டேன். நாவல் எப்படி போயிட்டுருக்குன்னு ஹீரோக்கு கேட்க அது நிறுத்திட்ட, இன்ஸ்பிரேஷனே இல்லை, ஸ்ட்ரக் ஆகிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கூக்கு ஒரு புக் கூட கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது காலேஜ் அப்ளிகேஷன் லெட்டர் போல் அதில் பேர் எழுதி அடிச்சு வச்சிருக்கான். எழுதின பேரை எதுக்கு அடிச்சு வச்சிருக்கான், இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே புரியல. அவனோ கையில் வாட்சை பிடிச்சிக்கிட்டு டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே 2024 ஹீரோ நேராக டீச்சரை மீட் பண்ணுறதுக்காக வரான். இப்போ வாட்ச்மேன்லாம் மாறி போயிட்டாரு. டோரை தட்டுறதுக்கு முன்னாடியே டீச்சர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு மேம் சொல்ல, நானுமே எதிர்பார்க்கலங்கிறான். இப்போல்லாம் நீ சரியாக தூங்குறதில்ல போலேன்னு அவங்க கேட்க, ஆமாம் எனக்கு கன்ஃபியூஸ்டான கனவெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குங்கிறான். எது ஆன்சன் பற்றின கனவான்னு அவங்க கரெக்டாக கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். எனக்கு எதனால இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, ஆன்சன் பற்றி திங்க் பண்ணாலே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கு. அவள் இறந்து போயிட்டான்னு எனக்கு தெரியும், ஆனால் திடீர்னு அவளோட மெமரிஸ் எல்லாம் திரும்பவும் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவளே இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவளை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லி கியோ வாங்க மீட் பண்ண போனேன். பட் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நடக்கிறதெல்லாமே கொஞ்சம் நாளாக ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு. எனக்கு ஏதோ ஆன்சன்ஸ் ஆகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது, நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், பட் அவள் ஆல்ரெடி இறந்து போயிட்டா. உனக்கு நடக்கிற எல்லா அன்யூஷுவலான விஷயத்துலையும் நீ தான் ரிலேட் ஆகியிருக்க. அதுலேயும் முக்கியமாக உன்னோட உலகத்தில் ஆன்சனோட லைஃப் அண்ட் டெத் ரொம்பவே ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எனக்கு தெளிவான பதில் வேணும்னு கேட்கும்போது, நீ செய்ய வேண்டியதை செஞ்சதுக்கு அப்புறமா அவள் கண்டிப்பாக அப்பியர் ஆவான்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்க, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். நீ ப்ராமிஸ் பண்ணதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டே வெளியே வந்தா நிறையா புறா எல்லாம் சுற்றி சுற்றி பறக்குது. அப்படியே 2012 ஸ்கூலில் காட்ட அந்த நாவலில் ஹீரோயினுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்க மாதிரி எழுத வேண்டியதானங்கிறா. அது நான் ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டேன், ஸோ அது ரிலேட்டடாக தான் எழுத முடியுங்கிறான். அட்லீஸ்ட் காமெடியாவது போடு நல்லா இருக்குங்கும்போது, ஒரு ரைட்டராக படிக்கிறவங்கள அழுகையில் சிரிக்க வைக்கணும், அதுதான் திறமைன்னு சொல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த வாழ்க்கையே வேறு மாதிரி தான் இருக்குது. என் குடும்பம் பர்ஃபெக்டாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த பர்ஃபெக்ட்லேருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு என் குடும்பம்னு சொல்லி அவங்க அப்பா தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறத இவள் பார்த்துருக்கா. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா. நடக்க போகிற விஷயத்த நம்மளால் தடுக்க முடியாது, அதோட வாழ பழகிட்டோன்னா வழியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணாதான் உண்மையான சந்தோஷமே நமக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் மீட் பண்ணுறா. அவர் மில்க் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த வீக்கெண்ட் அக்வேரியம் போகலாம், டிக்கெட்லாம் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. பட் அம்மாவுக்கு இந்த வீக்கெண்ட் மீட்டிங் இருக்கேன்னு கேட்கும்போது, பரவாயில்ல விடு பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. பா நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களன்னு கேட்குறா இவன். உனக்கே தெரிஞ்சிருச்சா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லிக்கலாம்னு நினச்சேன்னு அவர் சொல்ல, நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, நான் வளர்ந்துட்டேன்ல, ஸோ நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தா நானே புரிஞ்சுருந்துருப்பேன். நான் இமேஜின் பண்ண அளவுக்கு இந்த உலகம் பர்ஃபெக்டாகவும் அழகாகவும் இல்லை, கொடுமையாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. பட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறா. உனக்காக நாங்கள் திரும்பவும் சேரலாங்கிற ஒரு ஐடியாவில் அப்பா இருக்குன்னு சொல்லும்போது அம்மா அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்கிறத தாண்டி அவங்களுக்கு கனவுகள் இருக்குது. 2 பேரும் ஒன்றா இல்லைனாலும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அம்மாட்ட பேசி அப்பா சொல்ல, அப்போ சரி குட்லக்னு சொல்லிட்டு வரா. இங்கே நம்ம ஹீரோவை காட்ட ஆன்ட்டிக்கு ரொம்ப பேக் பெயின் வந்துட ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். என்னடா எக்ஸாம் எழுதுனியாமாவே, அதை பற்றி எதுவுமே பேசலன்னு கேட்கும்போது, இந்த டைம் அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான் இல்லையா, அது சொல்ல, அதுக்கு காரணமே ஆன்சன் தான், அவள் வந்ததுனால தானே இவ்வளோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லும்போது, அவளுக்கு சொல்லித்தரதே நான் தாங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் எவ்வளோ ஜாலியான பொண்ணு, உன்ன மாதிரி கிடையாது, அவளால் தான் நீ இவ்வளோ நல்லா மாறி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தென் இப்போ நெக்ஸ்ட் டே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போது பில்லை பே பண்ண போகும்போது பில் பே பண்ணிட்டு போகிறத ஹீரோ பார்க்குறான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.